ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, உலகத்தில் நம்ம எதை இழந்தாலும் இதை மாத்திரம் இழக்கக்கூடாது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உனக்குள்ள வைக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள். நமக்குள்ள இருக்கிற நற்பொருள் எது? இந்த உலகத்துல தங்கம், வைரம், ரத்தின கற்கள், பணம், காசு, இது எல்லாமே நம்ம வெளியில போட்டு வைக்க மாட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் அதை பத்திரப்படுத்தி வைக்க முடியுமோ பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டங்களில் ரொம்ப டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதுனால வீடுகள்லையே அதை சேஃப்டி லாக்கராக ஏற்படுத்தி பாஸ்வேர்டெல்லாம் வைத்து சென்சார் வைத்து இப்படி பல காரியங்களை வைத்து பாதுகாக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் நம்ம எதையுமே கொண்டு எப்படி வரலையோ அதே போல் எதையும் நம்ம கொண்டு போக போகிறதும் இல்லை. இது எல்லாரும் அறிஞ்ச சத்தியம்தான். முதல்ல எல்லாம் 1 ரூபாய் காசாவது வச்சாங்க, இப்போ அது கூட வைக்கிறதில்ல. எதுவுமே வீடு, கார், பங்களா எதுவுமே நம்மளை பின்பற்றி வராது. ஒன்று மட்டும்தான் வரும். என்னன்னு சொன்னால், நம்மளுடைய ஆத்துமாவுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு. எந்த ஒரு மனுஷனுமே பாவத்தோட கூட இந்த ஆத்துமாவை ரட்சித்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த ஆத்துமாவுக்கு இந்த ரட்சிப்பு தான் விலையேற பெற்றது. தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து ரட்சிப்பை நம்ம ஆத்துமாவுக்கு இலவசமாக கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அநேகர் இந்த ரட்சிப்பை இழந்து போகிறாங்க. கடைசி நாட்களில் எக்காலம் துணிக்கும் கல்லறைகள் திறக்கப்படும். யார் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டாங்களோ அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதான் மத்தேயு 24 வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். நான் சொன்னேன், இந்த உலகத்துல எதுவுமே நம்மளை கூட வராது, பணம் காசு கூட வராது. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், எது கூட வந்து படுத்துக்குதான்? மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ இல்லை. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் அவனுடைய எலும்புகளில் படுத்துக்குமா? எவ்வளவு கொடுமை! ஒருவேளை நம்மளுடைய ஆத்துமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்துமாவுக்கு தெரியுது அவங்க செஞ்ச பாவமெல்லாம் கூட வந்து படுத்துக்குதுன்னா நம்ம அதை ஓகே சொல்லுவோமா? இல்லை. உடனே அந்த பாவத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? போ, என்னை விட்டுட்டு போ, நீ ஏன் வர்ற? எவ்வளவு வேதனை! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா இருக்கணும்னு வாசிக்கிறோம். வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கணுமா? எந்த மனுஷனுமே தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது. அதனால தான் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய ரத்தத்தினால தான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். பொதுவா தேன் எடுக்க போறவங்க கிட்ட ஒரு தேனி வந்து பறந்து வந்து அவனை கடிக்கும் பொழுது அதோடைய கொடுக்க அவனுடைய சரீரத்துக்குள்ள வச்சுட்டு போயிருமா. அந்த கொடுக்க வைத்து கொட்டும் பொழுது அந்த கொடுக்கல உள்ள விஷம் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்குமா. அப்போ ஒரு பெப்பர்மெண்ட் வாசம் மாதிரி வருமா. ஏன்னா ஒரு பெப்பர்மெண்ட் வாசம் வருதுன்னு சொல்லி அவங்க முகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல லட்சக்கணக்கான தேனீகள் வந்துருமா. அந்த வாசம்தான் மற்ற தேனீக்களுக்கு சமிக்கையாம். இப்படி ஒருத்தன் தேன் எடுக்க வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி சமிக்கையே அந்த பெப்பர்மெண்ட்டோடைய வாசனை தான். பல லட்சக்கணக்கான தேனீக்கள் வர ஆரம்பிச்சிருமா. அந்த கொடுக்கு அந்த சரீரத்துக்குள்ள அந்த ரத்தத்தில் விஷத்தை எப்படி கலக்குதோ, இன்னைக்கு அநேகருடைய ரத்தத்துக்குள்ள சாத்தான் பாவங்கிற விஷத்தை கலந்துடுறான். பொதுவாக பாம்புடைய விஷம் சரீரத்தை சாக்கடிக்கும், ஆனால் பாவத்துடைய விஷம் ஆத்துமாவை சாக்கடிக்கும். அதனால தான் பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்லப்படுது. சாத்தான் நம்மளுடைய ஆத்துமாவில் அந்த பாவங்கிற விதையை அவன் தூவ
ஆரம்பிக்கும் பொழுது நாம அதுல எப்படி நம்மளை காத்துக்கொள்ள முடியும்? சங்கீதம் 119:11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நம்ம காசு கொடுத்து வாங்கல, கிருபையா இயேசு கிறிஸ்துவோட முழு ரத்தத்தையும் சிந்தி நம்ம ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை அவர் கழுவுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட இந்த ஆத்துமாவை நம்ம காப்பாற்றணும்னா இந்த இடத்துல வாச்சோம். சங்கீதம் 119 உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உங்க இருதயம் வசனத்தினால நீங்க நிரப்புங்க. பொதுவா வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயம் சும்மா இருக்க வேண்டாம். பொறாமையினால, கசப்புகள்னால, வைராக்கியத்தினால நிரம்பி இருக்குதா? இன்னைக்கு அதை சுத்திகரிங்க. ஏசப்பா, உங்க ரத்தத்தினால என் பாவங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிறகு உங்க இருதயத்தை வசனத்தினால நிரப்புங்க. வசனம் ஜீவனும் வல்லமையும் இருக்கு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருக்கும், உங்களை பாவம் செய்ய விடாது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இந்த வேதாகமம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத வார்த்தை. இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள வர வர அது கிரியை செய்து பாவங்கிற விஷம் உங்களுக்குள்ள வளர விடாம தடுக்கும். 2வது காரியம், தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி. மத்தேயு புஸ்தகம் 3:11 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஜலத்தினால மாத்திரம் இல்ல, தேவன் நமக்கு அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இந்த அக்கினி நம்மளுடைய ஆவியில் ஊத்தப்படுகிற அக்கினி. பிசாசானவன் என்ன கசப்பான குப்பைகளை உள்ள போட்டாலும் தினந்தோறும் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் ஜெபிக்க 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 நிச்சயமாகவே பாவத்தை மேற்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தது மாத்திரமல்ல, அது பொக்கிஷம். ரட்சிப்பு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவோடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து இலவசமாக நம்ம ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பு மாத்திரம் இல்லைன்னா மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து ஒரு மனுஷனும் விடுதலை ஆக முடியாது. இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை வசனத்தினாலையும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தினால தான் காத்துக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எதை வேணால் இழந்து போகலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா மறுபடியும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் ரட்சிப்பை மாத்திரம் இழந்துட்டோம்னா இந்த ஆத்துமா நித்தியத்தை நரகத்தில் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால முடிவு பெரியந்தோம் உங்கள் ஆத்துமாவை வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தின் மூலமாகவும் காத்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? சங்கீதம் 121 வாசிக்கிறோம், அவர் என் ஆத்துமாவை காப்பார். தகப்பனே, உம்முடைய வசனம் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டோம். உங்கள் அபிஷேகத்தில் உள்ள அக்கினி எங்கள் ஆத்துமாவில் கொழுந்து விட்டு எறியட்டுங்கப்பா. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் நாங்கள் இலவசமாக பெற்ற பொக்கிஷமாகிய ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபத்தாங்க. உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகட்டும். கிருபத்தாங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.